Hi my dear friends and குட்டீஸ், வெல்கம் டு கிராஃப்ட் வித் டிடி. நம்ம இன்னைக்கு வீடியோவில் பேப்பர் கிஃப்ட் பாக்ஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நம்ம வந்து 15x15 சென்டிமீட்டருக்கு பேப்பர் கட் பண்ணி எடுத்துட்டு அது 4 பார்ட்டாக வர மாதிரி மடிக்கணும். மறுபடியும் திருப்பி விட்டு 4 பார்ட் வர மாதிரி மடிக்கணும். இப்போ நம்ம ஒரு லைன் மடிச்சுட்டு பின்பக்கமாக திருப்பி இப்போ நான் மார்க் பண்ணியிருக்கேன் பாருங்கள் வீடியோவில், அதே மாதிரி நீங்கள் வந்து ஃபோல்ட் பண்ணணும். இப்போ பிரித்து விட்டுட்டு திருப்பியும் மடிச்சுட்டு மறுபடியும் ஃபஸ்ட்டு நம்ம ஃபோல்ட் பண்ண இல்லைங்களா, அதே மாதிரி ஃபோல்ட் பண்ணணும். மறுபடியும் பிரித்து விட்டு திருப்பிட்டு மறுபடியும் ஃபோல்ட் பண்ணணும். இப்போது நம்ம ஃபஸ்ட் லைன் மட்டும் இந்த பக்கம் வந்து திருப்பி இப்படி மடிச்சுட்டு நம்ம மடித்த பக்கத்தில் இருந்து நம்ம இப்படி அழகாக லைட்டாக மடக்கணும்னா அது அழகாக வந்து மடங்கி ஒரு பாக்ஸ் பீஸ் மாதிரி வந்துடும். இதே மாதிரி நம்ம வந்து 4 ரெடி பண்ணி வச்சுக்கணும். 4த்தையும் நம்ம வந்து கனெக்ட் பண்ணணும். இப்போ வந்து ஒவ்வொரு இதையும் நம்ம கனெக்ட் பண்ணும் போது அந்த 2 பார்ட் இருக்குது பார்த்தீங்களா, ஒரு பேப்பர் நம்ம ரெடி பண்ணதில் இன்னொரு பேப்பர் வந்து அந்த 2 பார்ட் போகிற மாதிரி நம்ம உள்ளே விட்டுட்டு பாருங்கள், இப்படி எக்ஸஸாக வருது பாருங்கள், இதை வந்து பின்பக்கமாக உள்பக்கமாக தள்ளி பின்பக்கம் வர மாதிரி விட்டுடணும். இப்போ 3ஆவதும் கனெக்ட் பண்ணுறோம். இந்த 2 வந்து ஏற்கனவே கனெக்ட் ஆகிருக்கு இல்லைங்களா, அதோட கனெக்ட் ஆகிடணும். இப்போ 3 கனெக்ட் பண்ணிட்டோம். 4ஆவது பார்த்தீங்கன்னா இது 2த்தையும் கனெக்ட் பண்ணுற மாதிரி கனெக்ட் பண்ணும். இப்போ மறுபடியும் இதை பேக்கில் வச்சுட்டு இது ஃப்ரண்ட்டில் திருப்பி இந்த இதில் விடணும். இப்போ பேப்பர் எல்லாமே கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும். 2 லைன் வந்து கனெக்ட் ஆகிருக்கும். இப்போ நம்ம கனெக்ட் பண்ணி முடித்ததும் நம்ம வந்து க்ளூ போட்டுட்டு அந்த இடத்த ஒட்டிடலாம். நம்ம லைன்ஸ் கனெக்ட் பண்ணோம் இல்லைங்களா, அந்த இடத்துல மட்டும் இதே மாதிரி லைட்டாக க்ளூ போட்டுட்டு நீங்கள் ஒட்டிடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அலாரம் பெல்லை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் அடுத்து போகிற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸில் வரும். நீங்கள் இந்த கிஃப்ட் பாக்ஸை ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்திருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு எதனாச்சும் ஐடியாஸ் இருந்தாலும் ஷேர் பண்ணுங்கள், நம்ம வீடியோவில் ஷேர் பண்ணலாம். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு லிங்கை ஷேர் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ ரெடி பண்ணிட்டோம் இல்லைங்களா பாக்ஸை, இதோட மேல் பக்கமாக அந்த பேப்பர்ஸை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இப்படி எடுத்து விட்டுட்டு இப்படி லைட்டாக விட்டு ப்ரெஸ் பண்ணி விட்டு எடுத்து விடலாம். இப்படி நீங்கள் இப்படி ப்ரெஸ் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து அந்த பாக்ஸ் மேலே அழகாக வந்து ஒரு ஃப்ளவர் மாதிரி இருக்கும். பாக்ஸோட மேல் பார்ட் ரெடி ஆகிடுச்சு. இது பார்க்கறதுக்கு அழகாக ஃப்ளவர் இருக்க மாதிரியே இருக்குது. இப்போ வந்து கீழ் பார்ட் பார்த்தீங்கன்னா நம்ம 14.5 × 14.5 சென்டிமீட்டர் பேப்பர் எடுத்துகிட்டு 4 மடிச்சுக்கணும். இப்போ வந்து ஃபஸ்ட்டு 2 மடிச்சுட்டு அது கழிச்சு இப்போ ஒரு லைனும் அந்த பக்கம் திருப்பி ஒரு லைனும் மடிச்சோன்னா நம்மளுக்கு 4 பார்ட் கிடச்சிடும். அதேமாதிரி இந்த பக்கம் திருப்பி 4 பார்ட் வர மாதிரி மடிச்சுக்கணும். நம்ம ஏற்கனவே மடித்த மாதிரி தான் பின்பக்கமாக திருப்பி அந்த மார்க் பண்ணி நம்ம ஃபோல்ட் பண்ண இல்லைங்களா, அதே மாதிரி சேமாக மடிச்சுக்கணும் முதல்ல. இப்போ ஃபஸ்ட் லைனை வந்து பக்கம் பேக்கில் திருப்பி மடிச்சோம் இல்லைங்களா, அதே மாதிரி மடிச்சிட்டாச்சு. நம்ம முன்ன பேப்பர் உள் பக்கமாக மடிச்சிருந்தோம் இல்லைங்களா, அதை மறுபடியும் திருப்பி வெளிப்பக்கமாக விட்டுட்டு நம்ம அந்த ஃபோல்ட் பண்ணியிருக்கோம் பாருங்களேன், அது உள் பக்கமாக வர மாதிரி திருப்பி மடித்து விட்டுடணும். இப்போ வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும், இது வந்து நம்மளுக்கு வெளிப்பக்கமாக இருந்தது முன்ன லைனு, இப்போ இது உள் பக்கமாக பாக்ஸ் ரெடி ஆகும். இப்போ பார்த்தீங்கன்னா இது வெளியில் இது உள் பக்கமாக இருக்குது, நம்ம ஃபஸ்ட்டு பண்ண பாக்ஸில் வெளிப்பக்கமாக இருக்கும். இதே மாதிரி 4 பாக்ஸ் நம்ம ரெடி பண்ணிவிட்டு நம்ம முன்ன 2 இன்சர்ட் பண்ணோம் இல்லைங்களா, அதே மாதிரி இன்சர்ட் பண்ணிவிட்டு அது உள்ளே இருந்து வெளியில் விட்டுருப்போம். இதை நம்ம வெளியில் இருந்து உள்ளே விடணும். இது ஆக்சுவலாக நான் உங்களுக்கு சொல்கிறது புரியலனா நீங்கள் மியூட் பண்ணிவிட்டு நீங்கள் வீடியோஸ் மட்டும் பார்த்தீங்கனாலே புரியும்.
நம்மளே ஈஸியாக வந்து பேப்பரில் வந்து அழகான gift பாக்ஸ் ரெடி பண்ணிடலாம். இது ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும். ஒன்ஸ் நீங்கள் ட்ரை பண்ணிட்ட பிறகு நீங்கள் அடுத்த டைம் பண்ணும்போது ரொம்ப ஈஸியாகவே வந்துடும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். எப்படி வந்திருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அலாரம் பெல்லை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் அடுத்து போகிற வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன்ஸில் வரும். மறக்காமல் லைக் போடுங்க ஃப்ரெண்ட்ஸ். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு லிங்கை ஷேர் பண்ணுங்கள்.